بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم ஏன் இங்க திட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிந்து கர்ப்பிணி பெண்கள் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் போராட்ட களங்களை சந்தித்து இந்திய தௌஹீத் ஜமாஅத்தின் கர்ப்பிணி பெண்கள் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் போராட்ட களங்களை செய்து கைதாகி இருக்கக்கூடிய பெண்கள் இவர்கள் கருவிலே கிறிஸ்துவை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போராட்ட களம் கண்டு சிறைப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் நம்மில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் சிறைவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து விட்ட ஒரு அம்சமாக இருந்தது. இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் சிறைப்படுவதும் கொல்லப்படுவதும் ஆங்கிலேயின் காலத்தில் இருந்து இன்றைக்கு இவர்களுடைய ஆட்சி வரைக்கும் சிறைப்படுவதும் நாம் சித்திரவதை செய்யப்படுவதும் புதிதல்ல. 1572 குஞ்சாரி மரைக்காயரை கொன்றார்கள். 1790 ஹைதர் அலியை திப்பு சுல்தானை கொன்றார்கள். 1800 கோவையில் முகமது ஹசனை கொன்றார்கள். ஓசூரில் பத்தேர் முகமதுவை கொன்றார்கள். 1800 குடகு பகுதியில் மக்கான் கானை மஹபூப்தீனையும் கொன்றார்கள். 1858 காட்டிக் கொடுக்கப்பட்டு கொலை செய்தார்கள் மௌலானா அஹமதுல்லா ஷா மதராசியை. 1856 சிப்பாய் புரட்சியை சிப்பாய் கழகம் என்று சொல்லி ஜாஃபர் அலியை கொன்றார்கள். 1914 பெரும்பணிகர் கோடீஸ்வரர் காசிம் முகமது இஸ்மாயிலை சிங்கப்பூர் சிறைச்சாலை வாசலில் வைத்து சுட்டார்கள். அவரோடு சேர்த்து ருக்னுத்தீன் இம்தியாஸ் அலி ரசூலுல்லாஹ்வை சேர்த்து சுட்டார்கள். இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, பலஸ்தீனத்தில் விடுதலை வேங்கை ஷேக் அகமது யாசினை கொன்றார்கள். ஈராக்கிலே மண்ணின் மைந்தன் சதாம் ஹுசேனை கொன்றார்கள். அப்பாவி அப்சல் குருவையும் கொன்றார்கள். அஜ்மல் கசாபையும் கொன்றார்கள். சிறைப்படுவதும் கொல்லப்படுவதும் நமக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இப்ப எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார், 15 நாட்கள் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது பத்து சொத்தெல்லாம் கண்ணு முன்னால பார்த்தோம். அதே போல காரைக்குடியில் தலைவர் அறிவித்தார். மற்றதெல்லாம் என் காதல உழுவுல. காரைக்குடியில் தலைவர் அறிவித்தது மட்டும் தெல்ல தெளிவாக என் காதில் பட்டது. அது மட்டும் தான் இன்றளவும் நெஞ்சில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன வார்த்தை அது? இவர்கள் நீதியை தரமாட்டார்கள், இவர்கள் நீதியை தரமாட்டார்கள். இவர்களின் நீதியை பெற வேண்டும் என்றால் இந்த நீதி கேட்டு நெடும் பயணம் என்பது நீதி கேட்டு நாடாளுமன்றம் நோக்கி பெரும் படையெடுப்பாக அமைய வேண்டும். நமக்கு நீதி கேட்டு ஏன் கெஞ்சணும்? இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நம் சமுதாயத்தை சொல்வார்கள், பல பேர் இங்கு சொல்ல சொல்லியும் கேட்டார்கள். கந்தல் ஆடைகள், கலங்கிய கண்கள், மார்புடன் ஒட்டிய வயிற்றுடன் பச்சிலங்குழந்தைகள். நம் சமுதாயத்தின் நிலை எப்படி? கந்தல் ஆடைகள், கலங்கிய கண்கள், மார்புடன் ஒட்டிய வயிற்றுடன் பச்சிலங்குழந்தைகள், நரைத்த முடியுடன் கன்னி பெண்கள். கந்தல் ஆடைகள், கலங்கிய கண்கள், மார்புடன் ஒட்டிய வயிற்றுடன் பச்சிலங்குழந்தைகள், நரைத்த முடியுடன் கன்னி பெண்கள். பள்ளிவாசல் தோறும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா, அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா என்று ஓடிடும் இவர்கள் யார் தெரியுமா? 800 ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்கள். நாடோடியாய் வந்தவன் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே, நாடாள பிறந்தவன் இன்றைக்கு நாடோடியாய் வீதியிலே. உண்மையாய் உழைத்தோம், உதிரமும் முதிர்த்தோம், உயிரையும் கொடுத்தோம், புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. உண்மையாய் உழைத்தோம், உதிரமும் முதிர்த்தோம், உயிரையும் கொடுத்தோம், புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. காந்தியுடன் இருந்தோம், பல களங்களில் கலந்தோம், சிறைவாசமும் குறைத்தோம், தங்கை தர மறுத்தனர் புகைப்படங்களிலும் பாட புத்தகங்களிலும் கூட. காந்தியுடன் இருந்தோம், பல களங்களில் கலந்தோம், சிறைவாசமும் குறைத்தோம், தங்கை தர மறுத்தனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. தொப்பியும் தாடியும் விடுதலை போரின் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. தொப்பியும் தாடியும் விடுதலை போரின் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. தீவிரவாதிகள் தான்.
தீவிரவாதிகள் தான். சாந்தியை, சமாதானத்தை காப்பது தீவிரவாதிகள் தான். தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் இன்று. தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் இன்று. வெள்ளையனுக்கு விசுவாசமாயிருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓநாய்களும் பதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பல்லக்கிலும் விவசாயம் மறந்து பல்லிழிக்க அடிமைகளை அகற்ற அயராமல் உழைத்தவனும் விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும் இருட்டு அறையில் குறுக்கு பூனை இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயிலும் விடிகளை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் முன்னாள் வாரிசுகள் அடிமைத்தலை அகற்ற அயராமல் உழைத்தவனும் விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும் இருட்டு அறையில் குறுக்கு பூனை இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயில் விடிகளை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் இந்நாள் வாரிசுகள் கிளம்பி இருக்கிறது நீதி கேட்டு நெடும் பயணத்திற்கு. இந்த நிலை, இந்த நாட்டை ஆண்டவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பொருளாதாரத்தையும் உடலையும் உழைப்பையும் உயிரையும் கூட உதரத்தை சிந்தி இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தீவிரவாத முத்திரைகள் குத்தப்பட்டு பல சிறைச்சாலைகளில் அடைப்பட்டு கிடக்கிறார்கள். ஒரே ஒரு சிறைவாசிகளுடைய விஷயத்தில் ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லிட்டு முடித்து சொல்கிறேன். புகாரி என்று மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒருவர் 18 வயசுல உள்ள போறார், தாய் தந்தையரை பார்க்க முடியல. 17 வயசுல உள்ள போறார், தாய் தந்தையரை பார்க்க முடியல. தலைவர் கணக்கெடுப்பு கணக்காக தெரியுது. அப்ப 17 வயசு உள்ள போறார், தாய் தந்தையரை பார்க்க முடியல. இன்றைக்கு 13-14 ஆண்டுகள் கடந்து இன்றளவும் தாய் தந்தையரை பார்க்க முடியும். நான் கேட்க விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? இந்த நீதி என்பது நாமும் பல இடத்தில் சுட்டிக்காட்டுகிறோம். நீதி என்பது இந்த அரசாங்கங்களிடம் அல்ல, இந்த அநியாயக்கார அரசாங்கங்களிடம் அல்ல. நீதி தவறாத அந்த வல்லவன் ரப்புல் ஆலமீனிடம் நீதி கேட்போம். وَاعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوْ اجْتَمَعَتْ عَلَىٰ أَن يَنفَعُوكَ بِشَيْءٍ وَلَن يَنفَعُوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ لَكَ وَاعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوْ اجْتَمَعَتْ عَلَىٰ أَن يَضُرَّكَ بِشَيْءٍ لَن يَضُرَّكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ عَلَيْكَ ருஃபிஅத்துல் அக்லாம் வஜஃபத்திஸ் சுஹுஃப் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் உனக்கு ஆதரவாக திரண்டு வந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் வல்ல இறைவன் அதற்கு எதிராக நாடிவிட்டால் யாரும் அங்கு ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது. ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் இணைந்து வந்து உனக்கு எதிராக ஒரு துரும்பை அசைக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட, இந்த ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்தாலும் கூட வல்ல ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலுக்கு எதிராக எவனும் நிற்க முடியாது. இந்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டானே அந்த புகாரி, ஒன்றே ஒன்றை கேட்கிறேன், இன்றைக்கே விடுதலை செய்யப்பட்டாலும் இழந்த இளமையை இந்த அரசாங்கம் திரும்பி தருமா? இழந்த இளமையை இந்த அரசாங்கம் திரும்பி தருமா? நாளையே இவன் விடுதலை செய்யப்பட்டாலும் தான் கொஞ்சம் கொண்டாடக்கூடிய அந்த இளமை, தான் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அந்த இளமையை இந்த அரசாங்கம் திரும்பி தருமா? சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன். இதுவரை எங்களுடைய தொழுகைகளில் சிறைவாசிகளுக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்கள் நாம் என்று இருப்பவர்கள் நம்மில் எத்தனை பேர்? குறைந்தபட்சம் செலவுகள் இல்லை, உழைப்புகள் இல்லை, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? சிறைவாசிகளின் விடுதலை என்பது நம்முடைய போராட்டத்தினால் மட்டும் அமையாது, இறைவனுடைய உதவியாலும் தான் அமையும். எனவே அல்லாஹ்வுடைய உதவியை முன்னால் வைப்போம், அந்த இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சிறைவாசிகள் மட்டுமல்ல, நம்முடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். அந்த நாளில் அந்த விடியலை காண்பதற்காக இந்திய தௌஹீத் ஜமாத்தின் இளைஞர் படை காத்திருக்கிறது என்று வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய கோரிக்கை அதற்கு கைமேல் ஆதாரம் என்பார்கள். அப்படி இந்த பட்டுக்கோட்டையை ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். அது முடித்தோம் முஸ்லீம்களை ஒரே காரணத்தினால எந்த வேலையும் கிடைக்காம இடஒதுக்கீடு கம்மியாக இருக்காமல் இப்போ கறிக்கடையில் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக எனக்கு இந்திய தௌஹீத் ஜமாத் வந்து அரிசி கடையில் பிரச்சாரம் நடத்துகிறாங்க. இதை வியாபாரிகள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். பாலமுருகன் வாங்க. இஸ்லாத்தை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? தெரியும். அவருடைய 11 வாரிசுகள் வேலூர் கோட்டையிலே பீரங்கி வைத்து சொல்லி பிரதமர்களாக இருக்க முடியும். ஆனால் நாட்டுக்காக சகலத்தையும் இழந்த இந்த சமுதாயம் ஆனாலும் எல்லா இடங்களிலும் இந்த பணத்தை பரிசீலனைக்காக வந்தார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் 10% இடஒதுக்கீடு ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் கொடுக்க சொல்லி கமிஷன் கூறிய போது கூட இன்று வரையும் காங்கிரஸ் அரசாங்கம் ஏமாற்றுகிறார்.
அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை தாங்கி பிடித்து மிகவும் பாதுகாப்பான சூழலில் துபாயில் பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, கட்டணம் இல்லா விசா. தொடர்புக்கு 9962297786 9790921348. தங்கத்தை எளிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் சிறுகுழி கொண்டாடம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உதயனியா ஜுவல்லர்ஸ். உதயனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போத்தோடு சென்னை 79. ஜிஹாதுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். மிக அழகான உரை, அழகான கவிதை, நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க அந்த ரத்த நாளங்களை முறுக்கேற்றி விட்டுருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மாநில செயலாளர் இந்த 15 நாட்கள் ஒன்றாக பயணம் செய்து பல இடங்களில் பேசி பல பேருடன் நல்ல இணக்கமான தொடர்புகளை எல்லாம் வைத்து நமக்கு இந்த 15 நாட்களுக்கு மிக முக்கியமான ஒரு பேச்சாளராக சென்ற மாநில செயலாளர் மொய்தீன் அவர்களை தேர்ந்து அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லா புகழும் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஏகனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள், நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள் அனைவர் மீதும், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இறைவனிடத்திலே துஆ செய்தவனாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்திய தௌஹீத் ஜமாத் நீதி கேட்டு நெடும் பயணம் என்ற ஒரு தலைப்பில் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களாக தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களை, பல பகுதிகளை கடந்து 15ஆம் நாளினுடைய இறுதி பகுதியான இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் போராட்ட வியூகங்களையும் ஒட்டுமொத்த மக்களை திரட்டக்கூடிய விதங்களிலும் புதுமையான சில வழிமுறைகளை நாம் கையில் எடுப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு என்ற 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஒரு யாத்திரையை, ரத யாத்திரையை தொடங்குவதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டோம். அதை மேலப்பாளையத்தில் இருந்து தொடங்குவதற்கு நாங்கள் தயார்படுத்தி மேலப்பாளையத்திலும் ஒன்று கூடினோம். ஆனால் ரத யாத்திரை என்ற பெயரில் நாங்கள் நடத்த இருந்த அந்த பயணம் மேலப்பாளையத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த பயணத்தை அதோடு நிறுத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் அரசும் காவல்துறையும் செய்தது. அதற்காக வேண்டி நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தும் எங்களால் அந்த பயணத்தை தொடர முடியவில்லை. ஆனால் இந்த ஆண்டு 2013ஆம் ஆண்டான இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதியிலிருந்து
ஒரு நீண்ட நெடிய பயணத்தை நீதி கேட்டு நாங்கள் வீதிக்கு வந்து செல்லக்கூடிய முகமாக இந்த பெயரில் நாங்கள் அறிவித்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியினால் எந்த பயணம் கடந்த ஆண்டு தடுக்கப்பட்டதோ அதே பயணம் இந்த ஆண்டு காவல்துறையினுடைய முழு ஒத்துழைப்போடு நாங்கள் காவல்துறைக்கு மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பல இடங்களில் பல நெருக்கடியான சாலைகளில் கூட இந்த பயணத்தில் அணிவகுத்து வந்த தொண்டர்களையும் வாகனங்களையும் நாங்கள் செல்ல இருந்த சாலைகளையும் இடையூறு இல்லாமல் எங்களுக்காக பல வகையில வழிவிடும்படி செய்தார்கள். பல பாதுகாப்பு அடிப்படையான ஒத்துழைப்புகளையும் தந்தார்கள். ஆனால் எங்களுக்கு அது ஒரு சாதாரண ஒரு அற்பமான சந்தோஷம் தான். ஏதோ சிறிதளவு இந்த நாட்டில் முஸ்லிம்களும் நீதிக்காக இது போன்று வீதியில் இறங்கி பயணம் மேற்கொள்ளலாம் என்பதை ஒரு அடிப்படையான எங்களுக்கு உண்டான உரிமையை சிறிதளவு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்பது என்னவென்றால், இந்த நாட்டில், இந்த இந்திய திருநாட்டில் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு ஏராளமான அநீதிகள் இழைக்கப்படுகிறது. எல்லா விதத்திலும் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்பட்டுதான் வருகிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களும் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றங்களும் ஒரு விதமான பார்வையை வேறுபடுத்தித்தான் பார்க்கிறார்கள். இந்த பயணத்தை தொடர்ந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கூட 4 நாட்களுக்கு முன்பு கடந்த சனிக்கிழமை அன்று காலை 7:56 ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்துல் குரு என்ற நபர் தூக்கிலிடப்பட்டார் என்ற செய்தி. தூக்கிலிடுவதை பொறுத்த வரைக்கும் நம் நாட்டினுடைய சட்டத்தின் மரபின்படி அது சரிதான். ஆனால் யாரை, குற்றவாளியை தூக்கிலிடுவது சரி. சாட்சிகளும் ஆதாரமும் நிரூபிக்கப்பட்ட ஒருவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்துல் குரு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் குற்றவாளியா, அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டனவா? இந்த நாட்டினுடைய உச்சபட்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் அவர் குற்றவாளி என்பதற்கு முழு ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொன்னதா? அப்படி இல்லை. பாராளுமன்றத்தை தாக்கியவர்கள் கூட அவருக்கு எந்த சம்மதம் நேரடியாக இல்லை. அடிப்படையாக அவர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்ற ஒரு அடிப்படையான தளத்தில் தான் அவருக்கு இந்த தண்டனையை நிறைவேற்றப்பட்டது, அவருக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. நாங்கள் என்ன கேட்கிறோம்? பாராளுமன்றத்தை தாக்கியது யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்துல் குருவும் அவரோடு சில நபர்களை சேர்த்தார்களே, அவர்களும் உண்மையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டவர்கள். ஜீவா என்ற ஒரு பேராசிரியரை கைது செய்தார்கள். இன்றைக்கு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதே போன்று சௌகத் அப்துல் குரு ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். அவருடைய கணவர் சௌகத் அலி என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே குற்றவாளிகள் தானா? பாராளுமன்ற தாக்குதலை தொடுத்த 5 நபர்கள் தாக்குதல் நடந்த மாத்திரத்திலேயே அங்கேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதுதான் உண்மை. இன்னும் சொல்வதாக இருந்தால் உளவுத்துறையினர் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது, RSS என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இவர்கள் முஸ்லிம்களை கருவறுப்பதற்காகவும் அரசியல் ஆதாயம் அடைவதற்காகவும் எப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். கடந்த கால வரலாற்றை சரியான முறையில் நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் ரத்த ஆற்றை ஓட்டுவதற்காக தேசத்தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் அவர்கள். மகாத்மா காந்தியை கொன்றது யார்? நாடுதான் போச்சு. எதற்காக கொன்றார்? கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு முஸ்லிம்களை இதன் மூலியமாக காந்தியும் கொல்லப்பட வேண்டும், முஸ்லிம்களும் இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக இன சுத்திகரிப்பு செய்ய வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில். ஆனால் அவன் உயிருடன் பிடிபட்டதனுடைய அடிப்படையில் அவர் முஸ்லீம் இல்லை என்று தெரிந்தது. அது மாத்திரமா, எத்தனை கலவரங்களை இந்த நாட்டில் வித்திட்டார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் 2002 கோத்ரா என்ற ரயிலில் S6 என்ற SR என்ற பெட்டியில் பயணித்த 59 கடற்பேரர்களை இவர்களே குடித்துவிட்டு
இதை நாங்கள் சொல்லவில்லை. தெரசா இதனுடைய புலனாய்வு துறை தெளிவாக காட்டுகிறது. எப்படி இதற்காக வேண்டி அவர்கள் பெற்றோரை பெற்றார்கள், எப்படியெல்லாம் அதை உள்ளிருப்பவர்களை குளிப்பதற்கு திட்டம் தீட்டினார்கள், அதன் மூலியமாக எப்படி முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக இந்த நாட்டில் நாம் என்ன கேட்கிறோம் என்றால் 3000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை குஜராத்தில் நம்மளுடைய கோரிக்கை அதற்கு கைமேல் ஆதாரம் என்பார்கள். அப்படி இந்த பட்டுக்கோட்டை ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். அது முடிச்சும் முஸ்லீம்கள ஒரே காரணத்தினால எந்த வேலையும் கிடைக்காம இதை ஒடிக்கிறது கம்மியாக இருக்காமல் இப்போ கறிக்கடையில் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக எனக்கு இந்திய தௌஹீத் ஜமாத் வந்து அரிசி கடையில் பிரச்சாரம் நடத்துனாங்க. இதை வியாபாரிகள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். பாலமுருகன் வாங்க. இஸ்லாத்தை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? தெரியும். அவருடைய 11 வாரிசுகள் வேலூரிலே, வேலூர் கோட்டையிலே பீரங்கி வைத்து சொல்லி பிரதமர்களாக இருக்க முடியும். ஆனால் நாட்டுக்காக சகலத்தையும் இழந்த இந்த சமுதாயம் ஆனாலும் எல்லா இடங்களிலும் இந்த பணத்தை தலைவதற்காக வந்தார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் 10% இடஒதுக்கீடு ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் கொடுக்க சொல்லி கமிஷன் கூறிய போது கூட இன்று வரையும் காங்கிரஸ் அரசாங்கம் ஏமாற்றுகிறார். அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை தாங்கி பிடிக்க மிகவும் பாதுகாப்பான சூழலில் துபாயில் பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, கட்டணம் இல்லா விசா. தொடர்புக்கு 9962297786 9790921348. தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாவுக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவமா நோயையும் குணப்படுத்த உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ். சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون நரவேட்டையாடினான நரேந்திர மோடி அதற்குண்டான அனைத்து ஆதாரங்களையும் தனக்கு அம்பலப்படுத்தியது. இதுவரை அவர் தூக்கிலிடப்படவில்லை. ஆனால் பாராளுமன்றம் என்பது 5 பாதுகாப்பு வலைகளுக்கு உட்பட்டது. சாதாரணமாக என்ன சொல்றார்கள்? அம்பாஸ்டர் காரிலே 5 நபர்கள் துப்பாக்கியோடு நுழைந்தார்களாம். துப்பாக்கியுடன் 5 நபர்கள் 5 பாதுகாப்பு வலயத்தின் தாண்டி நுழைந்தார்கள் என்று ஒரு கதையை சொன்னால் நாங்கள் நம்ப வேண்டுமா? நாங்கள் சொல்லுகிறோம், 2001ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது பிஜேபி. அவர்கள் தான் இந்த பாராளுமன்ற தாக்குதல் போது மத்திய ஆட்சியில் இருந்தார்கள். பாராளுமன்ற தாக்குதல் என்பதும் அதை ஒட்டி முஸ்லிம்களை கருவறுப்பது என்பதும் இவர்களுடைய திட்டம். அதன் அடிப்படையில் தான் அந்த 5 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன பிறகு எதற்காக 4 பேர் கைது செய்து இவர்கள் மூளையாக செயல்பட்டவர்களா? சவுக்கத் அலி என்ற மூளையாக
செயல்பட்டாரா? அப்துல் குரு மூளையாக செயல்பட்டாரா? அப்துல் குருவனுடைய உறவினராக இருந்த அந்த சௌகத்தனுடைய மனைவி மூளையாக செயல்பட்டாரா? பேராசிரியர் ஜிலானி மூளையாக செயல்பட்டாரா? உன்னுடைய அறிக்கையை சொல்கிறது மூளையாக செயல்பட்டவர்கள் பாகிஸ்தானில் 3 பேர் இருக்கிறார்கள் என்று. அப்ப இவர்கள் யார்? அப்ப திட்டமிட்டு இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு வேறொரு பார்வை பார்க்கிறார்கள். அது மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் உள்ளில் இருந்த கல்லர்கள். அவன் அப்துல் குருவை அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி தன்னுடைய ஆயுதமாக எடுப்பார் என்று தெரிந்து கொண்ட காங்கிரஸ் அந்த ஆயுதத்தை இவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். அப்துல் குருவை தூக்கிவிட்டார்கள். சரி, தூக்கிட்டு முடிச்சுங்க. அதுல எந்த மரமும் எந்த மரமும் கடைபிடிக்கப்படல, மீறப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனை தூக்கிடுகிற மனைவிக்கு தகவல் தெரிவிக்கல. சரி, தூக்கில போட்டியில டெட்பாடி ஒப்படைச்சிய ஒருத்தர் தூக்கில போட்டு சாகடிக்க கொள்ற ஒரு நாடு அந்த பிரேதத்தை ஒப்படைக்கணுமா இல்லையா? ஒப்படைக்கவில்லை. சரி, தூக்கில போட்டியில இந்த நாட்டினுடைய நீதியும் நிர்வாகமும் அரசியல் அமைப்பு சட்டங்களும் சரியான முறையிலே பாரபட்சம் இல்லாமல் இருந்த பாராளுமன்றம் இன்றையும் நிலை பெற்றிருக்கிறது. ஆனால் பாபர் மசூதி என்ற ஒரு பள்ளிவாசல், ஹத்வானி என்ற அயோக்கியனார் 1989 ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை ஓட்டி ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய கண்களுக்கு முன்பு, ஏன் இந்த நாட்டினுடைய துணை ராணுவம் கூட பார்க்கக்கூடிய வகையில் இடித்து தரைமட்டமாக்கினார்களே, பள்ளிவாசல் இடிபட்டதே, இந்த நாட்டினுடைய இறையாண்மையும் மதச்சார்பின்மையும் ஒட்டுமொத்தமாக மடிந்து சென்றதே, இதற்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறதா? அத்துவாரி தூக்கிலிடப்பட்டாரா? உமாபாரதி தூக்கிலிடப்பட்டாரா? முரளிமலம் தோக்கி தூக்கிலிடப்பட்டாரா? அதை நீங்கள் நியமித்த லிபரலான் என்ற நீதி அதிபர்கள் எல்லாம் குற்றவாளி என்கிறார். 68 நபர்களுக்கு பாபர் மசூதியுடைய இடிப்பில் தொடர்பு இருக்கின்றார். தூக்கில போட்டியா? முஸ்லிம்கள் நான் மாத்திரம் நீதி ஏக வேற மாதிரி பார்க்கப்படுகிறது. அப்ப முஸ்லிம்களை திட்டமிட்டு இந்த நாட்டில் வஞ்சிக்கிறார்கள். அதை தொடர்ந்து எங்களுடைய அடிப்படையான உரிமைகளை கூட இந்த நாட்டில் இந்துக்கள் அவர்களுக்கு என்று சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாம். தங்களுடைய அவங்க சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு, எங்கள் சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு தான் வக்ஃப் சொத்து இருந்தது. கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் 1,32,000 கோடி வக்ஃப் சொத்துக்கள், ₹1 ₹2 அல்ல, 1,32,000 கோடி வக்ஃப் சொத்துக்கள் இந்த நாட்டில் சூறையாடப்பட்டிருக்கிறது. சொல்லக்கூடியவர் யார்? தற்பொழுது வக்ஃப் போர்டுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேன் சொல்லுகிறார். அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு கொள்ளையடித்திருந்தா இந்தியா முழுக்க எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள்? அதை தொடர்ந்து இந்த சமுதாயம் வஞ்சிக்கப்படுகிற வடபழனியில் இருக்கக்கூடிய முரசொலி அலுவலகம் வக்ஃப் சொத்து, திருச்சியில் இருக்கக்கூடிய அறிவாலயத்தினுடைய கார் பார்க்கிங் வக்ஃப் சொத்து, துப்பாக்கி தொழிற்சாலை வக்ஃப் சொத்து, அது அம்பானியில இருந்து அந்தந்த டாடா பிர்லா கூட வக்ஃப் சொத்தை தான் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். 27 மாடி கட்டடத்தை மும்பையில நரிமன் பாயிண்ட்ல கட்டுறா வக்ஃப் சொத்துல. இப்படி இந்த நாட்டில் ஏராளமான வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை மீட்பதற்காக நம்ம கடற்காரணுமா இல்லையா? ஒரு பக்கம் நம்முடைய வழிபாட்டு உரிமையை பறித்தார்கள், மற்றொரு பக்கம் நமக்குண்டான ஒரு சமுதாய மேம்பாட்டுக்காக வேண்டி வழங்கப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் லட்சம் கோடி சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறைவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இந்த பயணத்தினுடைய நோக்கம் எடுத்த உடனே நமக்கு வெற்றி கிடைத்து விடாது, நீதி கிடைத்து விடாது. ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று பெற வேண்டும். எப்படி விஸ்வரூபம் என்ற ஒரு திரைப்படத்துக்கு எதிராக ஒன்று திரட்டமோ, எப்படி ஒரே ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டதற்காக டெல்லி கப்பித்தலோ, இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களை ஒன்று திரண்டார். அவர்கள் கரை சேவை என்ற பெயரில் தான் அதை செய்ய முடியும். அலிம் சொன்னாரே, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீப்பது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்விடத்தில் வறுமையை கேள்வி கணக்கில்லாத சொர்க்கம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உளவுத்துறையினர் குறித்துக் கொள்ளுங்கள். அலகாபாத் நீதிமன்றம் வழங்கியது போன்று ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பைத்தான் பாபர் மசூதி விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கும் என்றால் ஒட்டுமொத்த மக்களை திரட்டி
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முழு ஒத்துழைப்பையும் உதவியும் செய்து அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளில் உயர்வான சொர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1